ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேர் ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம். ஓகே, இப்போது நம்ம பார்க்கலாம். நேற்று நம்ம கொடுத்துருந்தது எதுவும் வரல. சரி, நம்ம இப்போ நாளைக்கு என்ன கெஸ்ஸிங் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்பிளாக ஒரே ஒரு சிங்கிள் நம்பர் தரேன், நல்லா இருந்தால் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போது போன மாதம் ஜனவரி மாதத்தில் அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஜனவரி மாதத்தில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே ஒரு ஏபி 92 அப்படின்னு ஆடிருப்பான். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி 92 ஏதாவது ஆடிருக்கானா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இங்கே ஏபியில் 92 அப்படிங்கிற ஆடிருக்கான். அதுக்கு மேலே 92 அப்படிங்கிறது எதுவும் இல்லை. அதுக்கடுத்து கொஞ்சம் கீழே வந்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இங்கே ஏசியில் ஒரு 92 அப்படின்னு ஆடிருப்பான். ஓகேங்களா? ஏசியில் 92. இப்போ நம்மளுக்கு இங்கே பார்த்திங்க அப்படின்னா பிசியில் 92. அது கரெக்டாக ஏபி ஏசி பிசி அப்படின்னு சொல்லி கரெக்டாக முடிச்சிருப்பான். இப்போது இதை வச்சு என்ன கெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இங்கே நமக்கு பாருங்கள் 92 ஏபி 92 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது, ஏபியில் 57 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் அடிச்சிருப்பான். ஏசி 92க்கு பிசியில் ஒரு 57 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேங்களா? இதை காமனாக வச்சு தான் இதை எடுக்கிறோம். பிசியில் ஒரு 57. அப்போ இங்கே ஏபியில் அடிச்சிருக்க 92, பிசியில் அடிச்சிருக்க 92க்கு ஏசியில் ஒரு 57 அப்படின்னு சொல்லி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அது 3ஆம் டைம்ங்கிறதுனால மாற்றி கூட வைக்கலாம், இல்லை பவரில் கூட வைக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்தளவு ஏசியில் ஒரு 57 அப்படிங்கிற மாதிரி வர்ற மாதிரி இருக்குது. வந்துச்சுன்னா என்ன வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வந்துச்சுன்னா என்னோடய கெஸ்ஸிங் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 547 அப்படின்னு வரலாம். ஓகேங்களா? அது 4 எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரே ஒரு நிமிஷம். இப்போ இந்த ஜனவரி மாதம் சி போர்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு நிமிஷம் நோட் பண்ணிக்கிறேன். சி போர்டு 5, அப்படியே அடுத்த நாள் பி போர்டு 5, அப்படியே கிராஸில் பி போர்டு 4, அடுத்து ஏ போர்டு 8. ஓகேங்களா? அதை எப்படி ஆல்போலில் கொண்டு வந்திருக்கான் பாருங்கள். கரெக்டாக இந்த 5க்கு இங்கே 5, இங்கே 4க்கு இங்கே 4, 8க்கு ஒரு 8. ஓகேவா? அப்போது இந்த 3 நாள் அப்படி முடிச்சிட்டான். அடுத்து கீழே எப்படி ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கேருந்து இப்படியே கிராஸில் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுக்காக தான் இது இருக்கிறேன். 5க்கு இங்கே 0, இங்கே 9க்கு இங்கே நமக்கு பி போர்டு 4 அப்படின்னு சொல்லி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி 4 வந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் இந்த 8க்கு ஒரு 3 உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? நாளைக்கு ஒரு வேளை ஆல் பவுலில் 4 வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக 3 அப்படிங்கிற நம்பர் அதுக்கு அடுத்த நாள் வரும். ஓகேங்களா? அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. நான் ஒரு வேளை வீடியோ போடலாட்டியும் கூட நீங்கள் இதை பேர் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது. அதனால தான் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 547 அப்படிங்கிறது, அதனால தான் 547 அப்படிங்கிறது கொடுக்குறேன். உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணலாம். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா ஒரே ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் என்ன பண்ணுறீங்க, 745 அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 45 அப்படிங்கிறது ஏற்கனவே அடித்த நம்பரை தான் திருப்பி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 745 அப்படிங்கிற ஒரு நம்பர் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? சி போர்டு 5 வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அது எதனாலன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இதையும் மார்க் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இதை மார்க் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? இப்போது நவம்பர் மாதம் ஃபஸ்ட்டு சி போர்டு 2. ஓகேங்களா? சி போர்டு 2 அப்படியே பார்த்திங்கன்னா 3 நாள் கேப் போட்டு சி போர்டு 2. டிசம்பர் மாதம் பாருங்கள் 5, 3 நாள் விட்டு மறுபடியும் சி போர்டு 5. இங்கே ஜனவரி மாதம் சி போர்டு 5, 3 நாள் விட்டு மறுபடியும் சி போர்டு 5. 3 மாதம் கரெக்டாக வந்து ஃபினிஷ் பண்ணிட்டான். ஒருவேளை இந்த மாதமும் அடித்தா அப்படின்னா 5க்கு கரெக்டாக இன்னொரு 5 கொண்டு வந்து இங்கே அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதனால தான் சொன்னேன் 745, 547. ஓகேங்களா? ஒருவேளை அவன் 547க்கு பதிலாக ஏ போர்டு 5 வச்சு இந்த 54 மட்டும் கொண்டு வரான் அப்படின்னா அவன் கண்டிப்பாக 545 அப்படிங்கிற ஒரு டபுள்ஸுக்கு உள்ளே வர்றதுக்கான, ஏசியில் டபுள்ஸ் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஓகேங்களா? உங்கள் கணக்கில் வருதான் பாருங்கள். வந்தால் ட்ரை பண்ணிக்கோங்க.
ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கெஸ்ஸிங்கு. இது ஒரு 545, 547, 745 இப்படி தான் கெஸ்ஸிங் வருது. இது உங்களுக்கு கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா செஸ் வாட்ச் பண்ணலாம். அதுக்கப்புறம் எப்படி ஒரு கொஞ்சம் அடிச்ச போனால் தான் நம்மளுக்கு எப்படி ஆடுறாங்கிறது தெரியும். பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.